ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, ஒரு கட் பீடு யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர் வந்து ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கிட்டு அதை சுற்றி ஜரி வச்சு அவுட்லைன் போட்டுக்கிட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜரி அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் சாதா செயின் ஸ்டிச், ஜரியோட செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு அவுட்லைன் போட்டுட்டு கட் பீடை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வந்து ரெண்டாட்டு பிரிச்சுக்கணும். சென்டரில் இருந்து ஃப்ளவரோட ஒரு பாட்டோட சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரெண்டு கட் பீடாக போட்டு நம்ம வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து லாஸ்ட் ஆட்டு வரும்போது சர்க்கிள்குள்ளே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ரிட்டன் நூல் த்ரெட் எடுத்து கொண்டு போகணும். அங்கேயும் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அகெயின் நம்ம ஒரு சைடு முடிச்சக்க பிறகு எண்டில் எண்ட் நாட் போடணும். அதே போல் இன்னொரு சைடு போடும்போது நம்ம எண்டு நாட் போட்டு தான் முடிக்கணும். அப்புறம் இன்னொரு பாட்லையும் மறுபடியும் நம்ம சென்டரில் இருந்து தான் கொண்டு வரணும். சென்டர்லேருந்து கொண்டுட்டு தான் சர்க்கிள்குள்ளே ஒரு குத்து குத்திக்கிட்டு அது பக்கத்துலேயும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் நம்ம நூல் எடுத்துகிட்டு போகும்போது அதுலேயும் ஒரு குத்திட்டு அப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இங்கேயும் இல்லாமல் பீடும் அங்கே இங்கேயும் கட் பீடு அங்கே இங்கேயும் போகாமல் நமக்கு நீட் ஃபினிஷிங்கில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சைடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட் சைடு கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு சைடும் முடிஞ்ச உடனே ஏதாவது குட்டி கேப் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் ஒரு கட் பீடு போட்டு நம்ம வந்து முடித்து அதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அந்த ஷேப்பு நம்ம என்ன ஃப்ளவர் வரைஞ்சோமோ இல்லை என்ன படம் வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப்க்கு ஏற்றாப்புல நம்ம வந்து கொண்டு போய்க்கிடணும். பீடுனா பீடு யூஸ் பண்ணி நம்ம அப்படி கொண்டு வரணும். இல்லைனா சில்க் த்ரெட்னா சில்க் த்ரெட்டு, ஜரினா ஜரி, எந்த இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல நம்ம அந்த ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்கணும். டயக்ராம்க்கு ஏற்றாப்புலே தான் நம்ம வந்து ஃபில்லிங் வந்து கொடுக்கணும். பிகினர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். பிகினர்ஸாக உள்ளவங்க வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து பீடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பீடு வச்சு போடுறது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பீடுக்கு பதிலாக கட் பீடு யூஸ் பண்ணுவோங்க. கட் பீடு, சர்தூசி, அப்படி உங்களுக்கு என்னென்ன இதில் வந்து டிசைன் போடணும்னு ஆசை இருக்கோ அந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல செயின் ஸ்டிச்சை வந்து பழகிக்கோங்க. நீங்கள் செயின் ஸ்டிச்சு வந்து நல்லா போட ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஸ்டிச்சு எல்லாமே தான் பீடு ஸ்டிச்சு, அப்புறம் சில்க் த்ரெட் வச்சு போடுறது, அப்புறம் வந்து சர்தூசி போடுறது, ஒவ்வொன்றுமே நமக்கு என்னென்னா பேசிக்காட்டு செயின் ஸ்டிச்சு தான். அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வந்து கை வந்து கொஞ்சம் நல்லா திருந்தி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த டிசைன் வந்து நீங்கள் போட்டு வந்து பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஃபஸ்ட்டு வந்து நூல் பிசுறு வரும், நூல் அந்து போகும், அப்படி ஒவ்வொன்றா வரும் சில்க் த்ரெட்டில். அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து கொஞ்சம் த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாடலில் சில்க் த்ரெட்டை வச்சியும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இது வந்து ஃப்ளவரில் தான் போடணும் அப்படின்னு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ளவரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எதில் போடணும்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அதில் போட்டு அதில் வந்து ஃபில் பண்ணி பாருங்கள். லோட்டஸ் லோட்டஸ் வரைஞ்சி அதில் ஃபில் பண்ணி பாருங்கள். இப்படி உங்களுக்கு என்ன டிசைன் பண்ணணும்னு தோணுதோ அந்த டிசைனை நீங்கள் வரைஞ்சி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிக்கிட்டு அதில் வந்து ஜரியை வச்சு அவுட்லைன் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜரியை வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்படி ஃபில் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி அவுட்லைன் வந்து ஜரி வந்து என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா சில்வர் கலர் ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கட் பீடும் சில்வர் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சென்டரில் இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு 2 கட் பீடாக போடுங்க. அப்புறம் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நூலை எடுத்துகிட்டு வாங்க. நூல் எடுத்துகிட்டு வந்துட்டு அகைன் அது பக்கத்துலேயும் குட்டி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் கட் பீடு எடுத்துகிட்டு போங்க. ஒரு சைட்லேருந்து நீங்கள் கட் பீடு எடுத்துகிட்டு போகணும். இன்னொரு சைட்லேருந்து நூல் எம்டியாக தான் நீங்கள் கொண்டு வரணும். அகைன் குட்டி ப்ளேஸ் இருக்கும், அதுலேயும் நீங்கள் ஒரு கட் பீட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இடம் இருந்தாலும் நீங்கள் அந்த டிசைனுக்கு ஏற்றாப்புல பீடு யூஸ் பண்ணி 1னா 1, 2னா 2 அந்த ஷார்ப் எட்ஜிலலாம் 1 வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி நீங்கள் எண்டு நாட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. அகைன் இன்னொரு பார்ட்டுக்கு வரும்போதும் அதேமாதிரி குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஒரு இதுலேருந்து போகும்போது பீடு ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு போங்க. இன்னொரு இதில் நீங்கள் வரும்போது எம்டி நூல் கொண்டு வாங்க. அகைன் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் பீடு யூஸ் பண்ணி எடுத்துருவாங்க. எனக்கு தெரியுது அதில் ஒரு குட்டி கேப் இருக்குது. நான் ஒரு கட் பீடு மட்டும் போட்டு அந்த கேப்பையும் நான் ஃபில் பண்ணி எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கடைசியாட்டு உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.